பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் ஏற ஏற நடுத்தர மக்கள் வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்படுது. 4-5 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து பெட்ரோல் டீசல் ஜிஎஸ்டியில் கொண்டு வரேன் சொன்னாங்க. கொண்டு வந்தாலே நமக்கு வந்து 70 ரூபா 70 ரூபாய் தானே கிடைக்கும். ராபிட்டோ போடுறோம், ஏதோ ஒரு வண்டி ஆட்டோவில் போகிறோம், சார்ஜ் பண்ணுறோம்னு வச்சுக்கலாம். அவங்கள ஒரு ஆள் போகும்போது 50 ரூபா 100 ரூபா கூட போகுது. கேட்டால் ஒரே வார்த்தை டீசல் விலை ஜாஸ்தி, பெட்ரோல் விலை ஜாஸ்திங்கிறாங்க. ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா போர் நடக்குதுனால விளையாட்டோம். போர் வந்து முடியும் தருவாயில் கொஞ்சம் நமக்கு விலை பெயர்வு அதுக்குண்டான நடவடிக்கையை நம்ம மோடி எடுப்பார். 10 ரூபா வச்ச பொருள் இப்போ 20 ரூபா விற்கிது. கேட்டால் விலை ஏறி போச்சு, டீசல் ஏறி போச்சு அப்படின்றாங்க. பெட்ரோல் டீசல் விலை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நாங்கள் செஞ்சு எல்பிஜி வண்டி ஓட்டுறோம், ஆட்டோ ஓட்டுறோம். வந்து எல்பிஜி 53 ரூபா வச்சுச்சு. கேஸ் வந்து எல்பிஜி பார்க்க போகுது. அது இப்போ பார்த்தீங்கன்னா 93 ரூபா 95 ரூபா கிடைக்குது. அதுவும் ரேராக தான் கிடைக்குது. அது ரொம்ப ஜாஸ்தி. 100 ரூபாவே அதிகம். இப்போ 107 ரூபா வந்துருச்சு. இன்னும் ஏற்றிக்கிட்டே இருக்காங்க. ஒரு நாளைக்கு 2 ரூபா ஏற்றிக்கிட்டே இருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? அது ரொம்ப அதிகம் தான் இருக்குது. பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் இப்போ பயங்கரமாக ஏறிட்டு இருக்குல்ல, இது எப்படி பார்க்குறீங்க? எந்த அளவுக்கு பாதிப்பாகும் நீங்கள் வண்டி ஓட்டுறோம்? பெட்ரோல் டீசல் விலை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நாங்கள் செஞ்சு எல்பிஜி வண்டி ஓட்டுறோம், ஆட்டோ ஓட்டுறோம். வந்து எல்பிஜி 53 ரூபா வச்சுச்சு. கேஸ் வந்து எல்பிஜி பார்க்கும்போது அது இப்போ பார்த்தீங்கன்னா 93 ரூபா 95 ரூபா கிடைக்குது. அதுவும் ரேராக தான் கிடைக்குது. எல்லா பங்கிலும் கிடைக்க மாட்டேங்குது. அதுக்கு நாங்கள் தேடிட்டு போகிறதே ஒரு 12 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் போகிற மாதிரி இருக்குது. இப்போ கஸ்டமர் வைஸ் பார்க்கும்போது எங்கள் மைலேஜ் ஒரே மைலேஜ் தான் வரும். அந்த வண்டி பார்க்கும்போது இப்போ 53 ரூபாய் தப்பு ஒரு சவாரி போகிறோம்னா ஜென்ரல் போனால் 100 ரூபாய்க்கு போகிறோம். இப்போ கஸ்டமர் 20 ரூபாய்க்கு கேட்டோம்னா தர மாட்டாங்க. ஆனால் எங்களுக்கு அதே மைலேஜ் தான் வரும், அதே தான் வருது. அதை வச்சுலாம் ஒன்றும் நடத்த முடியாது, எதுவும் பண்ண முடியாது. வந்து பெட்ரோல் பார்த்தீங்கன்னா நம்ம ஏறிட்டே இருக்கும். முன்னாடி சடனாக பார்த்தீங்கன்னா மந்த்லிக்கு ஒரு டைமில் இப்படி தான் 1 ரூபா 2 ரூபா ஆயிரும். இப்போ இதெல்லாம் நாளுக்கு நாள் 3 ரூபா 4 ரூபாய் ஏறிக்கிட்டே இருக்குது. இது இப்படியே போயிட்டு இருந்தா நிலைமை ரொம்ப மோசமாயிடும். இது எப்படி இது வந்துட்டு கவர்மெண்ட் என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? கவர்மெண்ட் கோரிக்கை வச்சிரும், போராட்டமும் பண்ணி பார்த்தாச்சு, எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கோம். வந்து அதுக்கான எதுவும் வரல. இனிமேல் இப்போ வந்து இந்த ஆட்சியில் வரும்னு நினைக்கிறேன். வந்து அப்படி எதிர்பார்க்குறேன். வந்து பிளஸ் ஏன்னா இது வந்துட்டு பெட்ரோல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் கேஸ் விலையேற்றத்துல சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். பட் இவங்க வந்து வரத்தை கொஞ்சம் அதிகரிக்கணும். வந்து அதிகரிச்சாங்கன்னா தெரியும் வந்து என்ன பண்றது. வெறும் அந்த போர்னால மட்டும் ஏத்துறாங்கன்னு தோணுது. இல்ல அப்படிலாம் கிடையாது. அது முடிஞ்சிச்சு. அது மற்றபடி கஸ்டமைஸ்க்கு அது ஆயில் குரூட் ஆயில் வந்துருச்சு. அதுக்கு நாங்கள் வந்து எல்லாமே அது சப்ஸ்கிரிப்ஷன் முடிஞ்சிச்சு. அதை வச்சு அதை அப்படியே கண்டினியூ பண்றாங்க. அதான் விஷயம். வந்து இது மேலே இது குறைக்காம 50 ரூபாய் சட்டனா 43 ரூபாய் ஏறி இருக்குல்ல, அதனால வந்துட்டு இருக்கு. ஏன்னா இப்ப இந்த 1 மடங்கு ஏறிச்சுன்னா உங்க தொழில் நீங்க சம்பாதிச்சது எல்லாமே டபுள் மடங்கு ஏறி இருக்கும்போது ஒண்ணுமே பண்ண முடியல. அது வந்து அதை நம்ம கஸ்டமர் வயசுல இது பண்ண முடியாது. அவங்க வயசுல நம்ம தரப்புல இருந்து யோசிச்சாலும் தப்பு தான். அது வந்து அவங்கள அவ்வளவு காசு கேட்கறது தப்பு. வந்து பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் ஏற ஏற நடுத்தர மக்கள் வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்படுது. இது விலைவாசி கூட கூட அதாவது இருக்கிறவங்களும் ஓகே சமாளிச்சிருவாங்க. இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, அரசாங்கத்தை நம்பி தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்க விலைவாசி கூட கூட தவறுகள் நிறைய நடக்கும். கொள்ளை திருட்டு நிறைய நடக்கும். அதுக்கு வழிவகுக்கிற மாதிரி ஆகிடும். இது விலைவாசி எந்த அளவுக்கு கண்ட்ரோலில் வச்சிருக்காங்களோ, ஒரு 200 ரூபா இருந்தால் ஒரு ஃபேமிலி ரன் பண்ணுற அளவுக்கு இருந்துச்சுன்னா தவறுகள் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். இதே விலைவாசி கூட கூட என்ன பண்ணுவோம், தான் பசி பொறுத்துக்குவாங்க. புள்ள முன்னாடி பசியாக கிடக்குதுன்னா கீழே போகலாமா, எவனை அடிச்சு போடுங்கலாம், ஊரை ஏமாத்தலாமா அப்படின்னு தவறான வழிக்கு முன்னோட்டமாக அரசாங்கம் இருந்துடக்கூடாது. அதனால விலைவாசியை கண்ட்ரோலில் வச்சிருக்கிறது நாட்டுக்கும் நல்லது, மக்களுக்கும் நல்லது. ஏன்னா இது சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த ஜிஎஸ்டிக்குள்ள நம்ம கொண்டு வந்துட்டாங்கன்னா டேக்ஸ் கம்மியாயிரும், பெட்ரோல் விலை ஒரு 75 ஆயிரும். ஆனா இதை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ல ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அது வந்து 2 பேருமே ஏமாத்த அரசியல் தான் பண்றாங்க. மக்களை வந்து இப்போ காய்கறி வண்டி வருது, நாங்கள் கோயம்பேடு மார்க்கெட்டில் வியாபாரம் பண்ணுறோம். காய்கறி வண்டி வருது, டீசல் விலை ஏறும்போது வண்டி வாடகை ஜாஸ்தி கேட்குறாங்க. வண்டி வாடகை ஜாஸ்தி வரும்போது கிலோக்கு 2 ரூபா 3 ரூபா 5 ரூபா அதிகமாக வருது. அதனால வந்து இப்போ வந்து ஒரு ராபிட்டோ போடுறோம், ஏதோ ஒரு வண்டி ஆட்டோவில் போகிறோம், சார்ஜ் பண்ணுறோம்னு வச்சுக்கலாம். அவங்கள ஒரு ஆள் போகும்போது 50 ரூபா 100 ரூபா கூட போகுது. கேட்டால் ஒரே வார்த்தை டீசல் விலை ஜாஸ்தி, பெட்ரோல் விலை ஜாஸ்திங்கிறாங்க. இந்த போர் பிரச்சனை முடிஞ்சு டீசல் விலை பெட்ரோல் விலை குறைஞ்சா கொஞ்சம் எல்லா இதுலேயுமே வந்து ஒரு 10% விலை ரேட்டு கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குது. எல்லா விலைவாசி இதை சுற்றி தான் நடக்கும். ஆமாம், எல்லா விலைவாசி எது தொட்டாலும் நீங்கள் வந்து ஒரு புக்ஸோ, ஒரு பேனாவோ, ஒரு காய்கறியோ, ஒரு முட்டையோ, எந்த பொருள் எடுத்தாலும் வாகனம் இல்லாமல் எந்த இது பண்ண முடியாது. நம்ம தமிழ்நாட்டில் பொறுத்தவரை, தமிழ்நாட்டில் உலகம் ஃபுல்லாகவே வாகனம் இல்லாமல் எந்த தொழில் பண்ண முடியாது. அப்படிங்கும் போது வாகனத்திற்கு என்ன இப்போ இது தேவைன்னா பெட்ரோல் தேவை, டீசல் தேவை, கேஸ் தேவை. இது 3 இருக்கிறதுனால வந்து ஒரு 10% அதிகமாக தான் ஆகுது விலைவாசிலாம். எல்லா பொருளுமே ஒன்றும் இல்லை. பக்கத்தில் வீட்டுக்கு ஆட்டோ போகிறோம் 100 ரூபா, இப்போ கேட்டால் 150 ரூபா கேட்குறாங்க. என்ன கேட்டால் சார் டீசல் விலை ஜாஸ்தி சார், பெட்ரோல் ஜாஸ்தி சார் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் எதுவுமே அவங்களை மறுத்து பேச முடியல. இது வெறும் அந்த போர்னால மட்டும் தான் இவங்க விலையேற்றம் அப்படி பண்றாங்க நினைக்கிறீங்களா சார்? போர்னால வந்து விலைவாசி ஜாஸ்தி ப்ளஸ் பாயிண்ட். 2வது தமிழக அரசு வந்து சிஎம் வந்து விஜய் சார் வந்து அதை கண்டிச்சு கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கணும். அவங்கள்ட்ட கொஞ்சம் கம்மி பண்ண சொல்லி கேட்கணும். இவங்க நினைச்சா முடியும், பிரதமர் மோடி ஐயா நினைச்சாலும் முடியும். இதை வந்து அவங்களுக்கு
தேவையான பொருள் இங்க கொடுத்துட்டு அப்ப தட்டுப்பாடு இல்லாம இருக்கும். தேவையானது வந்து முக்கியமான ஹோட்டலுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, வீட்டுக்கு சரியா வரமாட்டேங்குது. பெட்ரோலுக்கு வந்து எல்லாமே யூஸ் பண்ற இடம் தான், அதனால வந்து பெட்ரோலை வந்து விலை ஏற்றணும் அவசியம் இல்லை. கேஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி விலை, ரேட்டு ஜாஸ்தியாக தான் போடுறாங்க. ஆனா வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும். பெட்ரோல் விலை ஏற்றதுனால எல்லாத்துக்கும் கொஞ்சம் விலைவாசி ஏறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. வியாபாரங்கள் வந்து ரொம்ப சுமாராக இருக்கிற நேரத்தில் இப்படி ஒரு விலை உயர்வு வந்து மனசு அதாவது வியாபாரத்துக்கு ஒரு இடையூறாக இருக்கும், கஷ்டமாகவும் இருக்குது. இல்ல அது மக்கள் வாழ்க்கை இந்த அளவுக்கு பாதிக்கும். ஏன்னா இது 120 130 வரைக்கும் போகுங்கிறாங்க. பாதிக்குது. அந்த அளவுக்கு வியாபாரம் இல்லை, லாபங்கள் கம்மி. ஆனா ரொம்ப விளையாட்டுங்கிறது கஷ்டமான நேரம் தான். ஏன்னா இப்ப இந்த பெட்ரோல் விலை ஏறும்போது நம்மளோட காய்கறி எல்லா விலைவாசி உயரும் அதிகமாகும். விலைவாசி அதிகமா இருக்கும். அந்த அளவுக்கு வியாபாரங்கள் இல்லை, வியாபாரங்கள் ஜனங்கள் வரல, வியாபாரம் இல்லை அந்த அளவுக்கு. ஆமா, ரொம்ப கஷ்டம் தான். இதுக்கு வந்துட்டு கவர்மெண்ட் என்ன நடவடிக்கை எடுக்குன்னு நினைக்கிறீங்க? கவர்மெண்ட் வந்து இது வந்து போர் நடக்கிறதுனால ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா போர் நடக்கிறதுனால இந்த விளையாட்டம். போர் வந்து முடியும் தருவாயில கொஞ்சம் நமக்கு விலை பெயர்வு அதுக்குண்டான நடவடிக்கையை நம்ம மோடி எடுப்பாரு. விலை குறையும், நம்ம விலை குறையிறதுக்கு இன்னும் வாய்ப்பு இருக்கு. இன்னும் ஒரு 5 ஆண்டு காலமாச்சும் அவகாசம் தேவைப்படுது. இப்பத்தி குறையாது. இங்கே காய்கறி விலை தான் ஏற்றணும். அப்படிங்களா? ஏன்னா இப்போ நிறைய டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டு தான் உங்களுக்கு ஃபுல்லாக இது இருக்கும். ஆமாம், இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ்க்கு வந்து 45 ரூபா பேர் பாக்ஸ் வந்து வாடகை வரும். இப்போ வந்து 50 ரூபா வாங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா பெட்ரோல் டீசல் விலை ஏறிச்சுன்னா இது 60 ரூபா வாங்குவாங்க. அது விலை அதிகமாகிடும், வாடகை அதிகமாகும். அப்போ தக்காளி விலையும் அதிகமாகும். ப்ளஸ் வந்துட்டு இது பாலிடிக்ஸாக வந்துட்டு எப்படி பார்க்குறீங்க? இப்போ விஜயண்ணா சிஎம் வந்துட்டு ஒரே வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே ஆயில் கார்பரேஷன் விஜய் சிஎம்க்கு இதுக்கு சம்மந்தம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இல்லை அவர் வந்துட்டு இப்போ ஸ்டேட் டேக்ஸை குறைக்கலாம்ல? ஸ்டேட் இன்கம் எப்படி இருக்கும்? பெட்ரோல் நம்பி இந்த டேக்ஸ் நம்பி தான் இருக்குறீங்களா? அதாவது வந்து ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து பெட்ரோல் டீசல் ஜிஎஸ்டியில் கொண்டு வரேன் சொன்னாங்க. கொண்டு வந்தாலே நமக்கு வந்து 70 ரூபா 75 ரூபாய் தானே கிடைக்கும். மேக்ஸிமம் ஜிஎஸ்டி 28%. அது வந்தாலே நமக்கு 70 to 75 ரூபீஸ்க்கு வந்து பெட்ரோல் டீசல் கிடைக்கும். ஆனால் இவர் அதை கொண்டு வராமல் மோடி சென்ட்ரலில் வந்துட்டு இது பண்ணியே வச்சுட்டு இருக்காரு. அதுக்கு இவங்க டிஎம்கே இவங்க எல்லாமே ஒத்துக்கல இல்லை. போன ஸ்டேட் கவர்மெண்ட் யாருமே ஒத்துக்கல இல்லை. திரிணாமுல் காங்கிரஸ் யாருமே ஒத்துக்கல இல்லை. லாஸ்ட் ஜிஎஸ்டி கவுன்சில் 2024 25 போடும்போதே கூட எல்லாம் பெட்ரோல் டீசல் கொண்டு வர மாதிரி தான் சொன்னாங்க. எம்பி எலெக்ஷன் முன்னாடி ஜிஎஸ்டி ஸ்டேட் கவர்மெண்ட் ஒத்துக்கலைங்கிறனால அவங்க கொண்டு வரல. அப்படின்னு 10 ரூபா வித்த பொருள் இப்போ 20 ரூபா விற்கிது. கேட்டால் விலைவாசி ஏறி போச்சு, டீசல் ஏறி போச்சு அப்படின்றாங்க. சரக்கு அது மாதிரி தரமான சரக்கு வர்றதில்ல. நல்ல சரக்கு வந்து அது ரேட்டு தனி, எல்லாமே ஜாஸ்தியாக தான் இருக்குது. இல்லை இது சொல்றதுக்கு இல்லை. இப்போ இந்த பெட்ரோல் விலை நாளுக்கு நாள் இன்னும் அதிகமாக ஆமா, இன்னும் அதிகமாயிடுது. ஆமா, இன்னும் அதிகமாயிட்டு தான் இருக்கு. இன்னும் ஏற்று செய்யறாங்க. இது எந்த அளவுக்கு ஒரு வியாபாரியா உங்களுக்கு வந்து பாதிப்பா இருக்கு? வியாபாரிக்கு எல்லாருக்குமே பாதிப்பு தான். வியாபாரி இப்போ 10 ரூபா வந்து அங்கிருந்து லாரில ஏற்றிட்டு வர 50 ரூபாய்க்கு மூட்டை ஏற்றிட்டு வராங்கன்னா இப்போ 70 ரூபாய்க்கு கேட்கலாம் கூலி. அப்போ 70 ரூபாய் வாடகை கேட்கும் போது அப்ப என்ன இப்போ இங்க விலை 2 ரூபா கிலோ ஏறி, நீங்க விலை ஏற்றுற மாதிரி இருக்கும். 2 ரூபா கிலோ ஏறி